This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கொள்முதலுக்காக கொண்டு செல்லப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, அந்த கொள்முதல் நிலையத்தில் எவ்வளவு நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு வீணாகி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? விவசாயிகள் தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது? ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 1 கிலோமீட்டரிலிருந்து 2 கிலோமீட்டர் நீளம் வரை இங்கே வந்து வரிசையாக நெல் மூட்டைகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு தற்பொழுது இங்கே வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முறையாக வந்துட்டு எந்த விதமான ஒரு தார்பாய் கூட போடாமல் இங்கே வந்து நெல் மூட்டைகள் வந்து வரிசையாக அடுக்கி வைக்கப்படக்கூடிய சூழலில் கடந்த 2 நாட்களாக இந்த மதுரை மாவட்டத்தில் பெய்து வந்த இந்த கோடை மழை காரணமாக இந்த நெல் மூட்டைகள் அனைத்துமே வந்து நனைந்து தற்பொழுது வந்து முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு முன்பாக போடப்பட்ட இந்த நெற்களை வந்துட்டு முறையாக அதிகாரிகள் வந்து கொள்முதல் செய்யாத காரணத்தினால் தற்பொழுது இங்கே இந்த வெயிலிலும் மழையிலும் இந்த நெல் மூட்டையானது காய்ந்து கொண்டிருக்கிறதா நம்ம வந்து குணசேகரன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமா வந்து பேசுறதுக்கு இந்த போதை சேர்ந்த விவசாயிட்டே கேட்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா, இப்போ நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இங்க நெல்லை வந்து கொட்டினீங்க? இந்த நெல்லை வந்து கரெக்டான டைம்க்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன காரணம்? சார் 1 மாசம் சார் இன்னும் எடுக்க மாட்டாங்க. பூரா மழை பெஞ்சு முளைக்கும் சார். நீங்க தான் பார்த்து ஏதாவது இந்த இப்படி செய்யறாங்க என்னான்னு நீங்க தான் சார் முடிவு பண்ணுங்க. அதனால வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? விவசாயம் முளைச்சாவே நஷ்டம் தானே சார். நெல் முளைச்சு போச்சு, பார்த்து எடுக்க சொல்லுங்க சார். பாலா, அதாவது இந்த இப்போ கடந்த சில நாட்களாக வந்து தேர்தல் வந்து அமல இருந்த காரணத்தினால வந்துட்டு பணங்களை வந்து எடுத்துட்டு வர முடியாத சூழல் இருந்தது. அதனால வந்து என்னன்னா வியாபாரிகளும் வந்துட்டு இங்க அது தனியார் வியாபாரிகளும் உங்கள்கிட்ட இருந்து நெல்லை வந்து வாங்க முடியாத சூழல் வந்து இருந்திருக்குது. தற்சமயம் வந்துட்டு இது சம்பந்த மாவட்ட நிர்வாகத்தில் கேட்கும் பொழுது ஓரிரு நாட்கள் வந்து லாரி மூலியமா இங்க இருக்கக்கூடிய அனைத்து நெற்களையும் வந்துட்டு நாங்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருவோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பாலா, மாத கணக்கா விவசாயிகள் உழைப்பு வீணாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.